வப்பாத்தானே இருக்கு. அவங்க கட்டுப்பாட்டில் வழி நடத்தக்கூடியவர்கள் ஷேர் இருக்கணும். ஒரு பல் டாக்டர் இருக்கார், பல 1000 பேருக்கு பல் சிகிச்சை செய்கிறார், 400 பேருக்கு. அவருக்கு பல்வலி வந்து ஊட்டி அனுப்பணும். அவர் வேற பக்கத்தில் பல் டாக்டர் தான் போவார், வேற ஒரு பல் டாக்டர் தான் போவார். ஹார்ட் டாக்டர் பல 1000 பேருக்கு ஓப்பன் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன செய்யணும்? அவராக பண்ணிக்க முடியுமா? என்ன செய்யணுமா? அவர் வேற டாக்டர் தான் போகணும். எலும்பு டாக்டர் பல பேருக்கு உடஞ்ச கையெல்லாம் சரி பண்ணியிருக்காரு. அவருக்கு ஸ்கூட்டில் போய் கீழே வந்து கை உடஞ்சிச்சு. இப்போ அவர் ஆப்ரேஷன் யார் பண்ணுவா? எலும்பு டாக்டர் தாங்க போகணும். மூளை நரம்பியல் எத்தனையோ பேருக்கு மண்டையை கழட்டி வேலையெல்லாம் செஞ்சு பெருவு மாட்டிருக்கிறார். அவருக்கே மூளை குழம்பிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்? இன்னொரு மூளை கெட்ட டாக்டர் தான் போயிடும். வேறு வழியே கிடையாது. அது மாதிரி இவர்கள் ஒரு ஷேக பல 100 பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஷேகா இருந்தாலும் அவர்களும் காமிலான ஒரு ஷேகுடைய வழிகாட்டுதல் ஒருத்தர் இல்லைன்னு தப்பிக்க முடியாது. இல்லவே முடியாது. ஷேக் ஹயாத்தா இருந்தாலும் வழிகாட்டுவாங்க, ஷேக் அல்லாட்ட போயிட்டாலும் வழிகாட்டுவாங்க. ஹயாத்தா இருந்தால் தாலீம் செய்வாங்க, வஃபாத்துக்கு பின்னாடி தரக்கீன் செய்வாங்க. ஷேக்னாங்க இன்னும் தாலீமே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அல்லாட்ட போய் 20 வருஷம் ஆச்சு. ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலான்னு ஒரு தடுமாற்றம் இருந்துச்சுன்னா சர்க்காருடைய பயான் எதுவும் போய் கேட்டோன்னு சொன்னால் கரெக்டாக காலையில் ஃபோன் பண்ணி சர்க்கார்ட்ட இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னால் எப்படி பதில் சொல்லுவாங்களோ அதே மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வேணா என் ஷேக் ஃபைசல் நாயத்துடைய பயான் ஒரு 100-250 பயான் தான் இருக்குது. அதான் அந்த காலத்தில் ரெக்கார்டு இல்லை. வேணா அந்த பயானை வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தில் எப்படி தீர்க்கமாக முடிவெடுக்கிறதுன்னு தெரியாத நேரத்தில் என்ன செய்யலான்னு குழப்பம் வேண்ட நேரத்தில் என் ஷேக்குடைய பயான்னு கேட்டால் ஃபோன் போட்டு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்களோ அதே மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே பதில் சொல்லுவாங்க. அதுதான் அந்த காமிலீன்களுடைய அடையாளம். சரிங்க, சமப்படுத்தலாமான் இருக்கு அப்படின்னு சொல்லி வரும் அவனுக்கு. அஞ்சுங்களா கோச் ரைட்னு வர வேற வழியே இல்லை. மயான் சுற்றி ஓடி தான் ஆகணும். டெண்டுல்கரும் ஓடணும். 2 ரன் அடித்தான். அப்படி நேற்று வேலை சரியாக தூக்கம் இல்லை, அசதியாக இருக்குது, உக்காந்துடலாமா? ஓடு 5 ரன் சுற்று, சுற்றிட்டு உக்காரலாமா? அப்பா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டாப்போ 4 பாட்டில் எடுத்துருவா, பெப்சி, நத்திங் அஃபிஷியல் அபவுட் இட், எடுத்துருவாத பெப்சி கொண்டா. 2 மடக்கு தான் குடிக்கணும். யார் கோச்சு உத்தரவு போடுவாங்க. இப்படி அது வேறையா? ஐயே என்னங்க செய்யணும்? ஜி தண்டாலட் 150 தண்டாலட். இவ்வளோ பாவிகளா? முடிச்சார். வீட்டில் என்ன உணவு வேணால் சாப்பிட்லாம். முடிச்சா மத்தியானம் காலையில் நாஸ்டா KFC எடுத்துட்டு வா. 1.5 இட்லி தான். அப்போ ஏன் அவர் சொல்கிறது கேட்டு தான் ஒரு வழியே கிடையாது. அதுமாதிரி வெளிநாடு போனார், எங்கே தங்கணும், எங்கே போகணும், எப்போ எந்திரிக்கணும், காலை 4 மணிக்கு எழுப்பிட்டுருவாங்க. அப்போ அவர்களுக்கு கீழே கட்டுப்பட்டால் தான் மனசும் உடம்பும் கேட்கும். விளைஞ்சுங்களா? உன் நஃப்ஸு நம்ம கண்ட்ரோலில் விட்டோன்னு வச்சுங்களேன், டேங்க அப்பா நம்மளே தூக்கி சாப்பிட்றோம். இந்த ஷரியத்து நமக்கு ஒரு கோச்சு. விளைஞ்சுங்களா? 4 மணிக்கு எந்திரிச்சோம், அப்பா இன்னும் ஒரு நல்லா தூங்கி 8 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கணும். ஷரியத்தை வாழத்துக்கிட்டு எந்திரி 5 மணி ஆச்சு பாங்க சொல்றாங்க, எந்திரி அப்படி அடிச்சு முடிச்சு எழுப்பி விட்டுறது. ஷரியத்துல அது ஒரு கோச்சு நமக்கு.
எழுப்பி விட்டுருதுங்களா? எந்திரிச்சு ஜி லோஹர் டைம் கடையில் பீக் ஹவர் எந்திரி போ 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 மூஞ்சி கழுவு ஓ ஒருசி போ எந்திரி. இந்த 5 நேர தொழுகை மட்டும் அல்ல வைக்கல 50 பேர் மற்ற நாளைக்கு கூட தான் மூஞ்சி கழுவாங்க. ஜும்மா மட்டும் அல்ல வைக்கணும்னு வச்சுக்கலாம். சில பேர் மாசு வரை தான் குளிப்பானுவோம். அது குளி ஒரு வாரம் குளிச்சு தொலை போயாச்சு அப்படின்னு ஜும்மா மட்டும் வைக்கலன்னு வச்சுங்களேன். சில பேர் இருக்கானுவோ மாதம் ஒருக்கா தான் குளிப்பாங்க. அப்போ மார்க்கம் வந்து நம்மளுடைய வந்து கோச்சிங் கொடுக்குது. சரி எந்திரி படு. மகரிப் ஆயிடுச்சு 6 மணி ஆச்சு. அப்பா காலையிலேருந்து ஒர்க்கு 6 மணிக்கு போய் படுத்துடலாம். இந்த குத்தனாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆனால் வேலையை விட்டு போயிடும். 4 மணிக்கெலாம் கிளம்பிடணும். இப்போ 4 மணிக்கு வேலையை சைட்டு விட்டு கிளம்பிடணும். இது 4 கிளம்பிடணும். இப்போ 5 மணிக்கு கிளம்புவானுங்க, 5:30க்கு டாஸ்மாக்கு, 6 மணிக்கு வீடு. 5 மணிக்கு பில்டிங்லேருந்து கிளம்பி 5:30க்கு டாஸ்மாக்கு, 6 மணிக்கு வீடு, 6:30க்கு மட்டை. நாம் 6:30க்கு படுக்க முடியுமா? நம்ம இரவு படுக்கிறது 8 மணிக்கு மேலே தான் விஷா பாங்க சொல்லி தொழுதுனா படுத்துக்கும். குறைஞ்சபட்சம் பாங்குக்கான்னு வெயிட் பண்ணி வீட்டில் கூட தொழுதுக்கலாம். தொழுதுட்டு படுத்துக்கும். ஜமாத்தனா 8:15 8:30 தொழுதுட்டு 9 மணிக்கு தான் படுக்கும். படுக்கிற டைம் நம்ம ஃபிக்ஸடு, எந்திரிக்கிற டைமும் ஃபிக்ஸடு, எல்லாமே அல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா பாருங்க. அவனுக்கு ஆடு மாடு மாதிரி இல்லை. ஆட்டு கணக்கு இருக்கா? எப்போ படுக்கணும், எப்போ எந்திரிக்கணும்? மாட்டு கணக்கு இருக்கா? இப்போ எந்திரிக்கணும், படுக்கணும், எங்கே படுக்கணும், எப்போ எந்திரிக்கணும்? எந்த கணக்கும் இல்லை. தெரிஞ்சுங்களா? அதனால அல்லாஹ் தஆலா உலாயிக கல் அன்ஆமி பல்ஹும் அதல், அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் இல்லை, மிருகங்களை விட மோசமானவர்கள் தான். ஏன்னா எந்த கேள்வி கணக்கும் இல்லை. எப்போ வேணா எந்திரிக்கலாம், எப்போ வேணா படுக்கலாம், என்ன வேணா உடுத்தலாம், என்ன வேணா சாப்பிடலாம், என்ன வேணா குடிக்கலாம். நமக்கு இன்னதான் குடிக்கணும், இன்னது குடிக்கக்கூடாது, இன்னது சாப்பிடணும், இன்னது சாப்பிடக்கூடாது. பல்லவட்டிக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இஸ்லாமியரோடு வாழ வேண்டும், என் முன்னோர்கள் வாழ்ந்த ஊர், அதெல்லாம் ஆசை இருந்துச்சு எனக்கு. என்னுடைய முன்னோர்கள் பெரியவங்க வாழ்ந்த ஊர், அந்த ஆசை இருக்கு. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்த ஊரே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்த ஊரே. அதனால அந்த ஆசை இருந்துச்சு. பயம் என்ன இருந்துச்சு? ஹராம் எனக்கோ என் புள்ளக்குட்டி வயிற்றுல போயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு சொட்டு ஹராம் உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா, உதிய பில் ஹராம், ஹராமை கொண்டு வளர்ந்த உடல் சொர்க்கம் போகாதுட்டாங்க சொல்லாங்க. அதனால ரொம்ப உஷாரா சொல்லி வச்சிருச்சு. விருந்தெல்லாம் எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது, யார் வீட்டுக்கும் விருந்து வெளியே போய் சாப்பிட கிடையாது. விருந்து வெளியிருந்து வந்தாலும் கூட 1 முறைக்கு 4 முறை வெக்கப்படாமல் கேட்டுறது, அவங்க ஹராம செய்கிறாங்களா, அவன் அண்ணன் தம்பிங்க யாரும் ஹராம் செய்கிறாங்களா. அன்றைக்கி ஒரு அம்மா மாசாவுக்கு சோறு கொடுத்துட்றேன், நாங்கள் ஹுசூர் விசாரிச்சும் போது நான் ஹராம் இல்லை, 4 பசங்களை ஒருத்தர் மட்டும் ஹராம் செய்கிறாருன்னு. வேணவே வேணாம். இல்லைங்க, நான் வந்து அல்ல வீட்டு வாடகை வந்து அதை வச்சு தான் நான் வந்து சோறு கொடுக்குறேன் மாசாவுக்கு, குடும்பத்தில் ஒரு செஞ்சாலும் வேணாம். அவ்வளோ பெண் ஹுசூர், அவனை வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் சரி தான், ஹராம் கலந்து விட்டால் அந்த உடல் நம்ம உள்ளுக்குள்ளே போகவே கூடாது. அந்த காசு புரிஞ்சுங்களா? நம்ம மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது எது ஹலால் எது ஹராம். இந்த கட்டுப்பாடுகளை மார்க்கம் நமக்கு வச்சிருக்கு, இல்லைன்னு செய்யக்கூடாது. புரிஞ்சுங்களா? இல்லைன்னா செய்யக்கூடாது. இல்லை, ஒன்னொன்றுக்கும் கட்டுப்பாடு. எது வேணா ஓசனாயன் சொல்கிறாங்க, நைட்டில் போய் சொல்லி பொறுக்கிற மாதிரி காட்டில் நீ பொறுக்காத, நைட்டில் எதை பொறுக்கிறான்னு எது கையில் வந்தாலும் எடுத்துக்கிறது, அப்படி இருக்காத. அந்த மாதிரி எது கிடைச்சாலும் வாயில உள்ள போட்டுருது, ஹராமோ ஹலாலோ எது வந்தாலும் உள்ளே போட்டு லபக்குன்னு எவன் ஜோறு கொடுத்தாலும் திங்கிறது, எங்கே கிடைச்சாலும் காசு தான் எடுத்துக்கிறது, காசு யாரு காசுன்னு பார்க்க வேணாம், எங்கே தானே எடுத்துக்கிறது. அவ்வாறு நீ இருந்து விடாதே. நீ அப்படி நைட்டில் சொல்லி பொறுக்கணும், எத்தனையோ தேளு ஒன்று கொட்டிடும், எத்தனையோ பாம்பு ஒன்று கொட்டிடும். உஷாரா இருந்துக்கோ, மாட்டிக்குவே, ஆளுக்கு சீரழிஞ்சு போயிடும். விளைஞ்சிங்களா? மதரசாலும் தண்ணி வீட்டில் குடிக்கிற தண்ணி சரியில்லை, மதரசாலேருந்து 2 ஃபில்டர் போட்டிருக்கு. தண்ணி பிடிச்ச போகணும், குடத்தை எண்ணெய் வச்சாச்சு, இத்தனை குடம் இங்கே கொண்டு எண்ணெய் வச்சுக்கப்பாரு, காசு கொடுத்துருவோம் மசாக்கு.
இனி சொல்லியப்பா எத்தனை குடம்? 78 காசு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மனசால சாப்பாடு எடுக்கிறாங்க. அதாவது எனக்குரிய சாப்பாடு நான் எடுத்துக்கிறேன் மனசால இருந்து. இங்கே வந்து நான் அந்த டைம் படி வர முடியல, காலையில் மதிய சாப்பாடு எனக்கு கொடுத்துட்ருமான்னு கொடுத்துட்றேன். அப்போ அந்த எனக்கு கூட உள்ள உணவை கொடுத்துட்றாங்க, ஒரு சாப்பாடு சாணம்லாம் கொடுத்துட்றாங்க. அதை நானும் சாப்பிட்றேன். சில நேரம் எங்கள் மனைவி வீட்டில் செஞ்சுருப்பாங்க, அதை 2 பேரும் இதே 2 பேரும் கலந்து சாப்பிட்டுக்குவோம். இப்போ அவங்க பீவியும் சாப்பிட்றாங்க, இவங்க பீவியும் சாப்பிட்டுக்கோங்க, இவங்களுக்கு உரியதை வாங்கிக்கோங்க, கலந்து சாப்பிட்டுக்கோங்க. ஆனாலும் காசாக கொடுத்துருங்க முடிவு பண்ணியாச்சு. மாதம் 2000 ரூபா ஜி காசை கொடுத்துருங்க. வேணாப்பா, ஹராமுக்கா தேவையில்லாத எதுக்கு அல்லாட்ட கேள்விகள் கேட்குற மாதிரி ஒரு சோறு பருக்கு கூட நான் வயிற்றுக்குள்ள போகக்கூடாது. ஜாயிஸ் தான். எனக்கு உரிய உணவு நான் இங்கே சாப்பிட்டேன் என்ன வெளியே போய் சாப்பிட்டேன் எடுத்துக்கலாம். அந்த உணவை நான் சாப்பிட்டேன் என்ன எனக்குரிய உணவு கொடுத்துட்டாங்க, மனைவி மக்கள் கொடுத்தா என்ன தப்பில்லை, கொடுக்கலாம். ஆனால் வேணாம் சொல்லியாச்சு. அதுக்கு 2000 ரூபா கொடுத்துருங்க, என் சம்பளத்துலேருந்து 2000 கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா எடுக்காட்டியும் பரவாயில்ல, வேணாம். என்ன மாதிரி பேணுதல் இருக்கணும் மனுஷன். எந்த அளவுக்கு என் ஷேഖനായ சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து மனசாவுக்கு 10,000 காசு கொடுத்துருக்குறாரு, ஒரு 5,000 காசு கொடுத்துருக்காரு, அது ஜோப்பில் வச்சுருக்குறீங்க. இப்போ மதரசாவுக்கு வந்துட்டு இருக்குறீங்க, பஷீர்னா கொடுத்தாங்க 5,000 ஜோப்பில் வச்சுருக்கேன், மதரசாவுக்கு வந்துகிட்டு இருக்கோம். வர்ற வழியில் ஒரு கேட்டரியில் காய்கறி விற்கிறாங்க, மளிகை ஜாமான் வாங்கணும். ஜி நீங்கள் மளிகை ஜாமான் வாங்கிட்டு 1000 ரூபா பில்லு. இப்போ என்ன நினச்சிக்க, வீட்டில் இருக்கிறது காசு நீங்கள் கொண்டு வரல. இந்த 5000 ரூபாயிலேருந்து மதரசா கொடுக்கப்பட்ட 5000 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு கடைகளை கொடுத்துட்டு நான் நேராக மதரசாவுக்கு வராமல் வீட்டுக்கு போய் வீட்டில் என்னுடைய மணி பர்ஸ்லேருந்து 1000 ரூபாய் எடுத்து இதில் வைத்து இந்த 5000 ரூபாயை கொண்டு வந்து மதரசா கொடுத்துடலான்னு நினைத்தா அதுவும் தவறுன்ட்டாங்க சூஃபியா. அந்த அளவுக்கு கூட நீ பயன்படுத்தக்கூடாது மதரசா காசு. அது ஏன் யூஸ் பண்ண நீ தப்பு. அந்த 5000 கொடுத்தாங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துரு. நீ திரும்ப போய் வீட்டில் காசு எடுத்துட்டு மறுபடியும் கடத்திட்டு போய் வாங்கிட்டு வா. இது என்ன ஒன்று இருக்குது இல்லையா? கடையில் 5000 காசு வாங்கிட்டு அது சாமான் வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்க சார், காசு வீட்டிலேருந்து கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு சாமான் கொண்டு கொடு. எனவே அந்த அளவுக்கு நீ பேணுதல் செய்தால், தக்வா செய்தால், உடலில் ஹராம் உள்ளே போகாமல் நீ பார்த்து கொண்டால் அல்லாஹ் அவனை பாதுகாப்பான். நீ பேச அது வரைக்கும் அந்த பக்குவப்படுத்தக்கூடியதுக்கு காமிலான் ஷேഖமார்கள். ஒரு நேரம் ஒரு நஃப்ஸு முசக்கியாகி முத்துமைன்னாகி ராதியத்தும் மரதியாவா அந்த நஃப்ஸு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்பா தன்னைத்தானே காலையில் 10:15 பாடம், மதரசாவுடைய டியூட்டி டைம் 10:15, 1 நிமிஷம் 2 நிமிஷம் தாமா பிரச்சனை. ஆக 10:15 வந்துடணும் பாடத்துக்கு. டியூட்டி டைமுக்கு மாறி போகிற உரிமை இல்லை இல்லவா அப்படின்னு நஃப்ஸ் நினைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அல்லாவுக்கு பயந்து வர இல்லையா ஷேக்கு பயந்து வந்துடுறாங்க எல்லாரும். ஏன்னா எந்த மூலையில் இருந்தாலும் ஃபோன் போட்டு கேட்டுறது. மெட்ராஸுக்கு போனாலும் சரி தான், ஃபோன் வந்துடும். நான் யார் எத்தனை மணிக்கு வந்தா, இந்த எப்போ வந்தாங்க, அந்த எப்போ வந்தாங்க, இல்லை இவங்க 10:15 அவங்க 5 நிமிஷம் ஆகிட்டா அவங்களுக்கு ஃபோன் போடுறோம். ஏன் லேட்டாக வந்தீங்க, எங்கே போனீங்க? அப்போ கட்டாயமாக நம்ம லேட்டாக வந்தாலும் டோஸ் உழுகும் அப்படிங்கிற பயத்தில் வர்றாங்கல்ல கொஞ்சம். அதுதான் ஷேக்குடைய வேலை. இந்த ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லையும் நடந்துட்டு தான் இருக்குது. காரைக்கால 3 வருஷத்துமா இருக்கிறாங்க. மதியானம் 2:45 பாடத்துக்கு 3 மணிக்கு வந்தாங்கன்னா இந்த செய்திக்கு வந்துடும் நமக்கு உடனே. ஏன் மதியானம் 3 மணிக்கு வந்தீங்களா, எங்கே போனீங்க, 15 வேண்டாம். இப்போ அந்த அளவு பார்க்குறனால நாம் செய்தி எதுன்னு போயிருமே. இப்போ கொஞ்ச காலத்துக்கு தந்தை மிரட்ட வேண்டும். எங்கள் தாப்பனார் எங்களெல்லாம் மிரட்டி இருக்கலைன்னு நாங்களாம் வந்துருப்போமா? நஃப்ஸ் அவ்வளோ பாடுபடுது. அல்லாவுக்கு பயந்ததை விட அதிகமாக நாங்கள் பயந்து வாப்பாவுக்கு பயந்தது தான். எல்லாத்துக்கு முன்னாடி மானம் பறி போகிற மாதிரி கேட்போம், அடிச்சே போடுவாங்க. வீட்டில் 100 பிள்ளைங்க மொத்த போதும் நினச்சிங்கன்னா நானும் போதும், அத்தனை பேர் முன்னாடியும் அடி விழுவும், அத்தனை பேர் முன்னாடியும் அடிப்பாங்க. பாடம் கட்டுறாங்க அப்படின்னு. இப்போ நான் தான் பாடம் சொல்லி தரணும் அவங்களுக்கு, அந்த பசங்களுக்கு பாடம் சொல்லி தரணும். இந்த பாடம் சொல்லித்தர்ற மாணவர்களுக்கு எங்கள் மாணவர்கள் நான் உஸ்தாத், அவங்களுக்கு அவங்க முன்னாடி அடிதான் விழுவும். அதுதான்
எங்கள் பாவாட்ட நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அடி வாங்காத நாளே இல்லை, ஒரு நாள் கூட. டெய்லி அடிப்பாங்க தெரிஞ்சுங்களா. அப்புறம் கோவமாக வரும் சில நேரம், ஏன்டா இந்த வீட்டில் பிறந்தோம். வேறு பக்கத்து வீட்டு பையன் காலையில் வஜ்ரத்தோதுன்னு பேட்டு வெளியே வந்து ஆடிட்டு இருக்கிறான். இந்த காலையிலேருந்து 8 மணி வரைக்கும் உயிர் எடுக்கிறாங்க பாடி. அப்புறம் தான் குளிச்சுன்னு ஸ்கூல் போக வேண்டிய 2 மணி நேரம் உயிர் எடுத்துடுறாங்க. ஏன்டா இந்த வீட்டு பக்கத்தில் பிறந்துடக்கூடாதா அப்படின்னு நினைப்பேன். இப்போ அந்த பக்கத்து வீட்டு பையன் எங்கேயோ படிச்சுட்டு வெளியூருக்கு போய் ஒரு காஃபிலான பொண்ணை லவ் பண்ணி தெரிஞ்சுங்களா. அப்புறம் கல்யாணமே எங்கள் அத்தா ஒரே பையன் கல்யாணம் முடிச்சு அவனை பெருசாக அழகு பார்க்கணும்னு ஆசை வச்சுருந்தாரு. அவன் கல்யாணம் முடிக்க வேண்டாம், அவன் பாட்டு இழுத்துட்டு போயிட்டான். அப்புறம் இவங்க பாடுபட்டு அந்த பொண்ணை முஸ்லீம் ஆக்கி, வேற அளவுக்கு முஸ்லீம் என்ன தெரியுதுன்னு தெரியுமா, தொழுகு தெரியுமா, முஸ்லீம் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தாலா பல ஆயிரம் பேருக்கு லாயில சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்குறான். அப்படி நினப்பு வந்துச்சு எனக்கு ஒரு காலத்தில். அவன் பாரு ஜாலியாக சுற்றுறான். இந்த மாதிரி நான் இருந்திருக்க வேண்டாமா அப்படின்னு. அப்போ வாப்பா நம்மளை கண்டிஷன் பண்ணுறாங்க, ஷேக நம்மளை கண்டிஷன் பண்ணுறாங்கன்னா காலம் சொல்லும். அது ஒரு ரமலான் இருந்துச்சு, நைட்டானா கை கால் உதற ஆரம்பிச்சு. நைட்டு சர்க்கார் பயான் இஷாக் பண்ணி ஆரம்பிச்சிருந்து ஃபஜர் வரைக்கும் நானும் திட்டுவாங்க. இந்த காலத்தில் வீடியோலாம் இல்லை, வீடியோ பிடிக்கிற மாதிரிலாம். வீடியோ பிடிக்கிற மாதிரி இருந்துருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். திட்டு வாங்குறது நான் மிஸ்கின்னா முகாத்தை பாக்கி என்ன திட்டுறான்னு திட்டோம். ஒரு மாதம் திட்டோம். இப்போ சமீபத்தில் 2002 2001. அதுக்கு முன்னாடி சர்க்காருடைய ஆரம்ப 1960 90 வரைக்கும் 30 வருஷம் சர்க்கார் திட்டு வாங்கணும். சுபுரிஷா ஒரு கேசட்டை கூட சுபுரிஷா திட்டு வாங்காத கேசட்டே கிடையாது. திட்டு வாங்காத ஒரு கேசட் கிடையாது. அப்ப இன்னைக்கு பிற்காலத்தில் அவங்களுக்கு உலகமெல்லாம் ஆயிரக்கணக்கான முரீதுகள் தர்கா கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நிலை வந்தது காரணமே என்ன? அன்னைக்கு வாங்கின திட்டு தான். நீங்கள்லாம் என்ன, நாமெல்லாம் என்ன தெரிஞ்சுங்களா. உலகமே பாராட்டக்கூடிய விஞ்ஞானி இப்ராஹிம் அதஹம் ரலியல்லாஹு 36 வருஷம் திட்டு வாங்கினாங்க, கூட்டு வாங்கினாங்க அவங்க சேர்த்த. தெரிஞ்சுங்களா. பெருசாக கண்டுக்கல. இன்னைக்கு யாராவது ஷேக திட்டுறாங்க கூட்டாங்கன்னா என்னதான் திட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் நான் தான் கிடைச்சேனா. இதெல்லாம் என்ன நான் சொல்றேன். 10th படிக்கிற வரைக்கும் 1-2 நாள் மிஸ் ஆயிருக்கலாம். நல்லா அடிப்பாங்க எங்க பாபா, அசா வச்சு தான் அடிப்பாங்க. குழந்தைங்களா பதித்து விட்டு பாடம் கேட்டே இருப்பாங்க. ஒரு கடைசி ஒரு 1/2 மணி தூங்குவாங்க. பதித்து எங்களுக்கு பாடம் கேட்பாங்க. 1 மணி நேரம் கேட்டு 1:30 8 7:30 வரைக்கும் கேட்டிருப்பாங்க. அப்புறம் அசந்து அப்படி ஃபுல்லாக படுக்க மாட்டாங்க. 2 திண்டு தலாணி பண்ணிட்டு சாஞ்சி படுத்து ஓது அரைஞ்சு ஓதி முடிச்சிடு அப்படின்னு சாஞ்சிருப்பாங்க. கொட்டை வரும். நம்ம எதுவும் உட்காந்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். 13-14 வயசு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு மெது குரான் சத்தம் எல்லாம் மூடுவேன் பாருங்க. டக்குனு ஓய் பொத்து குரான் என்ன போடுற, நான் சொல்லாம குரான் என்ன போடுறேன். டக்குன்னு எப்படிதான் முடிச்சாங்க தெரியல. குரான் மூடு சத்தமா காலை விழுந்துக்கும், போடேன்னு போடுவாங்க பாருங்க. அப்பாடி அழுதுகிட்டே தான் குரான் ஓதுவேன். இந்த குரான் 4 முழுசும் என் கண்ணீர் தான் இருக்கும். அதை சொத்தாக விடுவோம். வேறு சந்தேகம் தான் எங்கள் வீட்டில் போய் கேளுங்க. இன்றைக்கும் எங்கள் பாவாட்ட கேளுங்க, அம்மாட்ட கேளுங்க. எங்கள் அனிமா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். எங்கள் நன்னத்தான் அப்படி தான் காதை பிடிச்சி முறுக்குவோம். எனக்கு இன்னும் சிந்தனை இருக்குது. ஒரு டேபிள் கட்டையில் செய்யப்பட்ட ஒரு கட்டில் திண்டு தரான எதுவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரே சின்ன பாய் போட்டிருப்பாங்க. அதில் உட்காந்து தான் நான் கட்டில் மேலே பாய் போட்டிருப்பாங்க. அதில் உட்காந்து ஓதி கொடுப்பாங்க. அதையும் ஞாபகம் இருக்குது. அல்ஹாக்கு முத்து கசூரா ஓதுறேன்.
இது 7-8 வயசு. அது ஓதிட்டே இருக்கும்போது தப்பு வருது, காதை பிடிச்சி கிள்றாங்க, அப்படி முறுக்குவாங்க, அப்படி உச்சி வச்சு அடிக்க மாட்டாங்க, விசிறி வச்சு வீசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பார்த்தாலும் கையில் விசிறி, இந்த விசிறி காம்பில் 2 போடுவாங்க. அல்லாஹும் முத்தகாசுர் அத்தாசுரு மகாதிரு அடி தப்பாவதுன்னா அடிதான். அந்த பயம் நடுக்கம் இருக்கும் உஸ்தாது முன்னாடி. அதனால் அந்த பாடம் வர்றதுக்கு முன்னாடியே 10 வாட்டி ஓய்த்து தான் வருவோம். சும்மா அசால்ட்டெலாம் வர்றது கிடையாது. அப்பயும் சின்ன தப்பு வந்துடும், அவங்க அடிச்சிடும், அடிப்பாங்க. அந்த மாதிரி பாய் அதான் சொன்ன ஏகி இருக்கிற அந்த மாதிரி, ஆஹா யாலை தனி, நான் இப்படி அவன் வீட்டில் பிறந்துடக்கூடாதா, பக்கத்து வீட்டில் இவங்க புள்ளியா புரண்டனே, அவன் என்ன ஜாலியாக இருக்கிறானே. எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாத்தான். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அல்லா ஜல்லஷானத்தில் அவனை பாதுகாத்தான். இப்போ எதுக்கு சொல்ல வர்றோன்னா, அந்த மாதிரி ஷேகுமார்கள் பாப்பா வந்து உங்களை அடித்து உரைச்சி திட்டி வளர்த்து உடம்போட்டு ஆக்கினா தான் நீ பின்னாடி 1000 பேருக்கு சொல்லி கொடுக்க வரும். அவங்க ஒன்னே அடிக்கல, அவன் நஃப்ஸை உடைக்கிறாங்க. அப்படி நஃப்ஸுக்கு குச்சல்னாபா சொல்றாங்க, நஃப்ஸை போட்டு மிதிச்சு எடுத்துடணும், நஃப்ஸை மிதிச்சு எடுத்துடணும். நஃப்ஸு தன்னை பெரிய ஆளாக விளங்கி உட்காந்துருக்கும், அதான் பெரிய ஆள். அதை திட்டி உதச்சி அடித்து வரைக்கும் மானம் மரியாதை போயிடுதில்லை. நமக்கு என்ன மானம், நமக்கு என்ன மரியாதை, பறந்துதான் பறந்துச்சு, நீ புதுசாக வேறையா பறக்கிறதுக்கு என்ன இருக்கு, அந்த மாதிரி வந்துடணும் நஃப்ஸு கடைசியில். ஏச்சும் பேச்சும் புகழும் பாராட்டும் சமமாயிடும். இப்ப நீ அதை பார்க்கலன்னா பிற்காலத்துல உன்னை ஒருத்தர் புகழ்ந்த தலை ஏறி கனம் ஏறிடும். நீ 50 வயசு ஆகுவ, உன்னை புகழ்ந்தான் நீ எங்கேயோ போயிடுவ. ஒருத்தன் திட்டனா ஒருத்தன் மனசு உடஞ்சி போயிடுவான்.